ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நம்ம இந்த லெசனுடைய சம்மரி டோட்டலாக என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு குவிக் கிளான்ஸில் பார்க்குறோம். அப்போ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் செக்ஷன் 4 டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது ஒவ்வொருவரும் அந்த பிஸ்னஸுக்காக ஈடுபடும்போது ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் எல்லாரும் மற்றவருடைய முகவராக ஏஜெண்ட்டாக தான் செயல்பட போகிறாங்க. அப்போ அந்த பிஸ்னஸால் ஏற்படக்கூடிய நஷ்டமோ லாபமோ எல்லாரும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவராகிறாங்க, பொறுப்பாளி ஆகிறாங்கங்கிறது பார்க்குறோம். அப்போ 3 எலிமெண்ட் முக்கியமானதாக பார்க்குறோம் பார்ட்னர் அப்படிங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு வந்து அக்ரிமெண்ட், அந்த பார்ட்னருக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கணும். ரெண்டாவது அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய வியாபாரத்தின் வழியாக வரக்கூடிய லாபத்தை எல்லாரும் பங்கு போட்டுக்கக்கூடிய அக்ரிமெண்ட் இருக்கணும். ரெண்டாவது எல்லாராலோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிலராலோ அந்த பிஸ்னஸ் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற இது இருக்கணும். இந்த 3 முக்கியமான எலமெண்ட்ஸாக பார்க்கலாம். அப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுடைய அக்ரிமெண்ட் வந்து மற்ற ரிலேஷன்ஷிப்லேருந்து இவங்களது வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும். இதில் இவர்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சட்டத்தின் படியாகவும் வரக்கூடியதாகவும் இருக்க ஒழிய அக்ரிமெண்ட்னால் மட்டுமே வரக்கூடியதாக இல்லை. இவங்கள ஜாயிண்ட் ஓனர்ஸ்னு சொல்கிறோம். அதில் வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறதும் பார்க்குறோம். அப்போ ஜென்ரல் நேச்சர் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினிஷன் செக்ஷன் 4 ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன், எந்த நபர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்களோ ஒரு பிஸ்னஸை நடத்துறதுக்காக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது எசென்ஷியல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது 2க்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்துருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டாக இருக்கணும். அதில் வரக்கூடிய லாபத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அக்ரிமெண்ட்டாக இருக்கணும். பிஸ்னஸ் வந்து எல்லாராலுமோ அல்லது இதை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிலராலேயோ நடத்தப்பட வேண்டியதாக இருக்கணும். அப்போது டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்புங்கிறது செக்ஷன் 6 எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, ஒரு 4-5 நபர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ரியலாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஒரு பிஸ்னஸை நடத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தின்படி ஏற்பட்டது அப்படின்னா பிட்வீன் த பார்ட்டிஸ் ஆர் ஷோன் பை ஆல் ரெலவெண்ட் ஃபேக்ட் டேக்கன் டுகெதர் ஷோயிங் தட் ஆல் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆர் ப்ரெசன்ட். அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது இருந்தால் அது பார்ட்னர்ஷிப்புன்னு ஒத்துக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்னு பார்க்கும்போது கால அளவு நிர்ணயித்து 2 கைண்ட்ஸ் பார்க்குறோம், பிஸ்னஸுடைய அளவு நிர்ணயித்து 2 பார்க்குறோம். ஒன்று வந்து பார்ட்னர்ஷிப் பட் வில், அது வந்து கால அளவில். அடுத்தது ஃபிக்ஸட் பீரியட் பார்ட்னர்ஷிப். இது 2ம் காலம் அளவை வச்சு ஏற்படுத்தக்கூடிய கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ்னு பார்க்குறோம். ப்ரொவிஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் அப்படிங்கிறது, இந்த கால அளவு அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணாமல் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது எப்போ வேணால் நம்ம டிசால்வ் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் முடிச்சுக்கலாம், ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு எல்லோரும் அதிலிருந்து பிரிஞ்சுக்கலான்னு சொன்னால் அது பார்ட்னர்ஷிப் அட் வில்லுன்னு சொல்கிறோம். பார்ட்னர்ஷிப் பட் வில்லுங்கிறதுல அவங்க கண்டினியூ பண்ணுற வரைக்கும் அதில் பார்ட்னர்ஷிப்பாகவே போய்கிட்ருக்கோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய குறிப்பிட்ட கால அளவு எதுவும் நிர்ணயம் பண்ணுறதில்ல. அப்போ அது வந்து பார்ட்னர்ஷிப் பட் வில். ஆனால் பார்ட்னர்ஷிப் அட் ஃபிக்ஸட் பீரியடுங்கும்போது சேரும்போதே அவங்க இது 1 வருடத்திற்கான ஒரு அக்ரிமெண்ட்டு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பீரியடை வந்து மென்ஷன் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டால் அதை ஃபிக்ஸட் பீரியடுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த கால அளவு முடிஞ்ச பின்னால் அது
அந்த பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இவங்க கண்டினியூ பண்ணணுன்னா திருப்பியும் புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் இவங்க ஆரம்பிக்கணும். அடுத்த டைப்பில் பார்க்கும்போது நம்ம பிஸ்னஸுடைய அடிப்படையில் பார்க்குறோன்னா, பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னா ஒரு பர்டிகுலர் பணி, ஒரு குறிப்பிட்ட பணியை முடிக்கிறதுக்காக, ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ்க்காக இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வந்ததுன்னா அதை பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம். ஜென்ரல் பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்கிறது வந்து அப்படி இல்லாமல் எந்த வகையான வியாபாரத்துக்காக வேண்டியாலும் இவங்க சம்மதம் பண்ணி இவங்க எல்லோரும் சேர்ந்துருந்தால் அதை ஜென்ரல் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ்னு பார்க்கும்போது ஆக்டிவ் பார்ட்னருங்கிற ஒரு பிஸ்னஸில் ஆக்டிவாக பங்கெடுத்துக்குவார், மற்றவருக்கான முகவராக செயல்படுவார். இவர் கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும். ஸ்லீப்பிங் பார்ட்னருங்கிறது பிஸ்னஸ்க்குள்ளே ஆக்டிவாக பார்ட் எடுக்க மாட்டார், ஆனால் எல்லா செயல்பாடுகளுக்கும் இவரும் பொறுப்பாளர் ஆகிறாரு, எல்லாருடைய செயல்களுக்கும் இவருக்கு பங்கு இருக்குது. இவர் ரிட்டையர்மெண்ட்டில் பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதில்லை. இவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபேர்மை டிசால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது நாமினல் பார்ட்னர் அப்படிங்கிறது தன்னுடைய பெயரை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் நாமினல் பார்ட்னர். அவர் வந்து எந்த விதமான ஒரு லாபத்தை வந்து அவர் ஷேர் பண்ண முடியாது. ஆனால் அந்த ரியல் பார்ட்னர் மாதிரி இவரும் எல்லாத்துக்கும் கடமைப்பட்டவராகிறாரு. இவருடைய அந்த பார்ட்னர்ஷிப்பில் இவருக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை அப்படிங்கும்போது இவர் கண்டிப்பாக பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். இவருடைய வெளியேற்றம் அப்படிங்கிறது நிறுவனத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்னர் இன் ப்ராஃபிட்ஸ் ஒன்லி. அவர் வந்து ப்ராஃபிட்ஸை மட்டுமே ஷேர் பண்ணக்கூடிய பார்ட்னராக இருப்பார். நஷ்டத்துக்கு லைபிள் ஆக மாட்டார். ஆனால் அந்த லாபம் வர்றதுக்கான செயல்பாடுகளில் மூன்றாம் நபருக்கு கடமைப்பட்டவராக இருக்கார். நெக்ஸ்ட்டு இன்கமிங் பார்ட்னர் அப்படின்னா, ஏற்கனவே நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் யாராவது உள்ளே வந்தால், நடந்துட்டுருக்கிற ஒரு ஃபார்மில் ஒரு நபர் உள்ளே புதுசாக ஜாயின் பண்ணார்னா அவர் இன்கமிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் மற்ற பார்ட்னருடைய ஒரு ஒப்புதல் பேரில் தான் புதுசாக ஒரு பார்ட்னர் வர முடியும். அவருக்கு வந்து இந்த நிறுவனத்துடைய நடவடிக்கைகளில் இவருடைய அட்மிஷனுக்கு முன்னால், இவர் வர்ற தேதிக்கு முன்னால் அந்த நிறுவனத்தில் என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்களோ அதற்கான இதில் சம்பந்தம் கிடையாது. அடுத்தது அவுட்கோயிங் பார்ட்னர். ஒரு நடந்துட்டுருக்கிற நிறுவனத்துலேருந்து ஒரு பார்ட்னர் வெளியில் போனால் அவரை வந்து அவுட்கோயிங் பார்ட்னர்னு சொல்லுவோம். மற்ற பார்ட்னர்ஸ் அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். இவர் அதே மாதிரி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டான தேதி வரைக்கும் ஆன நடவடிக்கைகளுக்கெல்லாம் இவர் சம்மந்தப்பட்டவராகிறாரு, பொறுப்பாளி ஆகிறாரு. மூணாவது நெக்ஸ்ட் ஒன் வந்து சப் பார்ட்னர்னு சொல்கிறோம். சப் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறவர் வந்து அவருடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக, ஒரு அவுட் சைடருக்கு கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிட்டார்னா அவரை சப் பார்ட்னர்னு சொல்கிறோம். அவருக்கு வந்து ஃபேம் மேலே எந்த உரிமையும் கிடையாது, எந்த கடனுக்கான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு பார்ட்னர் தன்னுடைய லாபத்தை இன்னொருவரோட பங்கு எடுத்துக்கிட்டாருன்னால் அவரை சப் பார்ட்னர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ் பை ஹோல்டிங் அவுட் அப்படின்னா, ஒருவர் தன்னுடைய செயல்பாடுகளால் மற்றவரை தான் இந்த கூட்டு நிறுவனத்தில் வந்து ஒரு பங்காளராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு தோரணையை கொண்டு வந்தாலோ, அல்லது அவங்க இவருடைய பெயரை உபயோகப்படுத்தும் போது அமைதியாக இருந்து அதை உபயோகப்படுத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்த மாதிரி இருந்தாலோ அவரை ஹோல்டிங் அவுட் பார்ட்னர்னு சொல்கிறோம். அவருடைய பெயரின் பேர் நம்பிக்கை எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு அவர் பொறுப்பாளி ஆகிறாரு. அவர் நஷ்டத்துக்கு கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டும். அந்த செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே பொறுப்பாளி ஆக வேண்டும்ங்கிறது பார்க்குறோம். இதுதான் இந்த லெசனுடைய சம்மரியாக பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.